வணக்கம் நண்பர்களே, என்னோடய ஸ்டைலில் வந்து காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்து பார்ப்போம். ஒரு பானா வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு. கடுகு போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு வேணால் போட்டுக்கோங்க, இல்லை உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நான் கடலப்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாகவும் கட் பண்ணி போடலாம், நான் நீட்டாக போடுவேன், நல்லாயிருக்கும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் 2 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும்னு நான் போட்டிருக்கேன். என் பசங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க. நல்லா அது வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளி வதக்க அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி நல்லா அப்போ தான் மசியும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கொலையே வதங்கியிருக்கு. இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து நான் பிரித்து நான் சுத்தணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். நான் அதில் புழுலாம் அப்போ தான் போகும். சுத்தணியில் போட்டு நல்லா கழுவி அலசி வச்சுட்டேன். இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். அதுலேயே தண்ணி இருக்கும், தண்ணி ஊற்ற வேணாம். உங்களுக்கு வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்த உடனே உங்களுக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடாமையே நீங்கள் கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கிளறிக்கினே இருந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.